சளி பிடிச்ச உடனே எல்லாரும் சொல்கிற விஷயம், எனக்கு கபம் அதிகமாயிருச்சு, என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற கபம் வெளியே வர மாட்டேங்குது, இப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்கிறது சளினா தான் கபம் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் கபம் இருக்குது, எந்தெந்த உறுப்புலாம் கபம் தங்கியிருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கபம் அப்படின்னா நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் குளகுளப்பான தன்மையுள்ள நீர்ப்பொருள் இருக்குதோ அதெல்லாமே நம்ம கபமாக தான் எடுத்துக்கணும். நெஞ்சிலுக்கு வரக்கூடிய சளி ஆகட்டும், மூக்கில் வர சளி, அதே மாதிரி முட்டுகள் இருக்கக்கூடிய ஜவ்வு நீர்னு சொல்லுவோம், ஜாயிண்ட் ஃப்ளூயிட், இதுவும் குளகுளப்பாக இருக்கு. இந்த 3 இடம் தான் முக்கியமாக நம்ம கபம்னு சொல்லக்கூடியது. இப்போ இதில் கபம் கூடுனாலும் பிரச்சனை வரும், சளி அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை, கபம் குறையும் போதும் பிரச்சனை வரும். முட்டுகள் இருக்கக்கூடிய ஜவ்வுல நீர் வரும்போது ஜவ்வு வறண்டு போச்சு சொல்லுவாங்க பாருங்க, காமனாக சொல்லுவோம்ல. இந்த 2 பிரச்சனையும் தான் கபம் கூடுனாலும் குறைஞ்சாலும் வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுக்கலாம் நம்ம பார்க்கலாம். கபம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு சளி, இருமல், தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். நம்ம மூக்கோலியும் சளி ஒழுகும். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உடம்பு உஷ்ணப்படுத்தக்கூடிய காரமான உணவுகள் எடுத்துக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், சுக்கு, அதிமதுரம், ஓமம் இந்த மாதிரியான காரத்தன்மையுள்ள உணவுப் பொருட்களை நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப் ஐட்டம், ரசம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது நம்மளோட உடம்புல அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய கபத்தை வெளியேற்ற உதவிகரமாக இருக்கும். இப்போ கபம் குறையும் போது நமக்கு முட்டுகளில் வலி வரும் பாருங்க, அந்த நேரங்களில் நம்ம அந்த கபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி, அந்த முட்டுகளில் இருக்கக்கூடிய கொலாஜன் சத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். கொலாஜன் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆட்டுக்கால் சூப்பு, கருப்பு உளுந்து கஞ்சி, வெந்தயக்களி, உளுந்தக்களி, பிரண்டை சேர்ந்த உணவுகள் இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம உடம்புல கபத்தோட தன்மை, அதாவது முட்டுகளுக்கு தேவையான கபத்தோட அளவு அதிகமாகும் போது நமக்கு முட்டு வலி, இடுப்புல தண்டுவட பிரச்சனைகள், இந்த டிஸ்க் பல்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்க முடியும் வச்சுங்களேன். ஸோ பேசிக்காக உங்கள் உடம்போட கபத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி சித்த மருத்துவர் அணுகி அதுக்கான தகுந்த ஆலோசனைகளை பட்டிருக்கலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், ஃபாலோ அவர் பேஜ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.